அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை கரும்பு சாசை பிடிக்குமா, இல்லை ஜமீன் ஆவுடையப்பன் குடும்பத்தை மொத்தத்தையும் பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்மளோட கரும்பு சாசை நம்மளோட காலன் மந்திரம் அதை ஏவி விட்டதும் நம்மளோட ஜமீனோட பங்களாவுக்கு நேராக வந்துட்டுருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்மளோட துர்கா ஜமீன்லேருந்து இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே, அந்த பக்கம் நம்மளோட உண்மையான துர்காவை பார்க்குறதுக்காக நம்மளோட துர்கா அதாவது அசோக் கிட்ட போய் சொல்லிட்டு போயிருந்தாங்க, நான் கௌரியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான துர்காவுக்கு இப்போ அடுத்த கட்டமான தீவிரமான சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இப்படி இந்த பக்கம் இருந்தாலே என்ன நடக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா அதாவது கடப்பா கனகாவாக இருக்கிற துர்கா வீட்டுக்கு வராங்க. நம்மளோட கரும்பு சாசை அவங்க கொண்டாங்களா, இல்லை கரும்பு சாசை இவங்க கொண்டாங்களான்றது ஒன்றும் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இது தெரியாமல் நம்மளோட ஜமீனாவுடைய அப்பன் துர்காவை கொண்டுடுச்சு கரும்பு சாசைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அசோக் வரும்போது கரும்பு சாசை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் ஜனாவும் அர்ஜுனும் சொல்லி சேர்ந்து கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு வந்தாங்க. அதனால் துர்கா வந்ததுமே அது உடச்சிட்டு வெளியே துர்காவை கொண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்மளோட துர்காவே அதை கொண்டு வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.